வணக்கம் நண்பர்களே. 60 வயது ஆனதும் உடம்புல முதலில் பலவீனம் காட்ட ஆரம்பிக்கிற இடமே நரம்புகள் தான். கைகளில் நெருடல், கால்களில் வலி, தலை சுற்றுதல், கை கால்களுக்கு உணர்வு குறைதல், இரவுல கால்கள்ல எரிச்சல் ஏற்படுதல், இது எல்லாமே நரம்புகள் பலமா இருக்கிறதுக்கான ஒரு சிக்னலை தான் இது கொடுக்குது. ஆனா கவலைப்பட வேண்டாம். 60 வயதுக்கு பிறகு உங்க நரம்புகள் இரும்பு போல பலமா இருக்கிறதுக்கு இந்த 4 உணவுப் பொருட்கள் தினமும் நீங்க சாப்பிட்டாலே போதும். உங்களுடைய நரம்புகள் இரும்பாக மாறிவிடும். அது எந்த 4 உணவுகள்ங்கிறதான் வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். ஏன் நரம்புகளில் பலவீனம் ஏற்படுது? வயது அதிகரிக்கும் போது நரம்புகளை பாதுகாக்கக்கூடிய அந்த மைலின் ஷீத் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்குது. அதாவது விட்டமின் B12, ஒமேகா 3 அண்டு மெக்னீசியம், விட்டமின் D குறைபாடும் ஏற்படும். சர்க்கரை நோய், பிபி, நரம்புகளில் இரத்த ஓட்டம் குறைதல், நீண்ட நேரம் உட்கார்ந்து இருக்கிறது, உடற்பயிற்சி செய்யாமல் உடலை வச்சிருக்கிறது, மன அழுத்தம், தவறான உணவு பழக்கம், இது எல்லாத்தையும் நம்ம சரி செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு மருந்துகள் தேவையில்லை. சரியான உணவுகள் இருந்தாவே போதும். சின்ன சின்ன வாழ்க்கை முறை மாற்றங்கள் செய்தாவே இது அனைத்தையுமே நம்ம சரி பண்ணி விடலாம். இது அனைத்தும் சரியாகும் பொழுது உங்களுடைய நரம்பு ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும். நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய உணவு என்னன்னா பாதாமும் வால்நட்டும். இது ரெண்டுமே நம்மளுடைய மூளைக்கும் நரம்புகளுக்கும் நல்ல ஒரு பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சக்திகளை கொடுக்கக்கூடியது இந்த பாதாமும் வால்நட்டும். நரம்புகளை காக்க வேண்டிய முக்கிய அம்சமான வேலைகளை செய்கிறதும் இந்த பாதாமும் வால்நட்டும். இதில் இருக்கக்கூடிய அந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், மெக்னீசியம், விட்டமின் இ எல்லாமே நம்மளுடைய நரம்புகளை பாதுகாக்க செய்யும். இது நிறைந்திருக்கிறதுனால பாதாமே வால்நட்டை நம்ம கண்டிப்பாக உணவில் சேர்த்துக்கிறணும். இது நம்ம எடுத்துக்கிற பொழுது என்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும்னா, நரம்புகளில் இருக்கக்கூடிய அந்த மைலின் சீத்தை பலப்படுத்துறதுக்கு இது உதவி பண்ணும். நம்மளுடைய நினைவு ஆற்றலை அதிகரிக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது. கை கால்களில் வரக்கூடிய அந்த நரம்பு குத்துறது, குடையிறது, அந்த நரம்பு அந்த சுண்டி இழுக்கிறது, அந்த உணர்ச்சி, இது எல்லாமே சரி பண்ணக்கூடியது. இரத்த ஓட்டத்தை சீர்படுத்துறதுக்கும் இது உதவி பண்ணுது. இதை எப்படி சாப்பிட வேண்டும்ங்கிறத பார்க்கலாம். காலையில் 5 பாதாம், அதாவது நைட்டில் ஊற வச்ச பாதாமை எடுத்துக்கிறேங்க. ஏன்னா ஊற வச்ச பாதாமில் தான் நம்மளுக்கு சத்துக்கள் அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த தோல் ஒரு கெமிக்கல் இருக்குது. ஸோ அதை சாப்பிடக்கூடாது. ஊற வச்சுட்டு அந்த தோலை நீக்கிட்டு நம்ம சாப்பிடணும். அடுத்து 1 இல்லைனா 2 வால்நட்டுங்கிறது போதும். சர்க்கரை நோய் உள்ளவங்க இதை நம்பிக்கையுடன் நீங்கள் சாப்பிடலாம். இந்த வால்நட்ஸும் பாதாமும் சாப்பிட்றதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஸோ தாராளமாக நீங்கள் எடுத்துக்கிறலாம். பாதாம் 4 இல்லைனா 5ங்கிறது போதும். அதாவது ஊற வச்ச பாதாம். வால்நட் 1, 2, அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. இதுவே போதுமானது. ரெண்டாவதாக இருக்கக்கூடிய உணவு என்னென்னா முளைக்கட்டிய பயறு. இது விட்டமின் B12 உணவு அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி புரோட்டீனுக்கு ஒரு பூஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். புரோட்டீன்ஸ் அதிக அளவில் இருக்கக்கூடியது முளைக்கட்டிய பயிரில் தான். விட்டமின் B12 நரம்பு பலத்திற்கு ஒரு ராஜா அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நரம்பை இயக்க வைக்கிறதே விட்டமின் B12 சத்து தான். ஸோ அந்த விட்டமின் B12 முளைக்கட்டிய பாசிப்பயிரில் இருக்குது. 60 வயதுக்கு பிறகு வரக்கூடிய மிகப்பெரிய குறைபாடு என்னென்னா விட்டமின் B12 சத்து தான். ஸோ இது முளைக்கட்டிய பாசிப்பயிரில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கிறணும். இது ஏன் முக்கியம் அப்படின்னா, நரம்புகளுடைய சிக்னல்களாக நம்மளுடைய மூளைக்கு எடுத்துகிட்டு போகிற வேலையை செய்கிறதே நரம்புகள் தான். அது நல்லா இயங்கணும்னா அந்த விட்டமின் B12 தேவை. அதே மாதிரி நரம்புகள் ரீஜெனரேட் பண்ணுறதுக்கு உதவுறதும் அந்த விட்டமின் B12 தான். நம்ம நீண்ட நாள் நரம்பு வலி இல்லாமல் நல்லா வாழணும்னா அதுக்கு இந்த முளைக்கட்டிய பாசிப்பயிரை நீங்கள் எடுத்துக்கிட்டாவே போதும். இதை எப்படி நம்ம சாப்பாடில் எடுத்துக்கிறோம்னா, காலையில் இதை எடுத்துக்க முடியாதவங்க மாலை நேரத்தில் எடுத்துக்கிறேங்க. ஆனால் காலையில் எடுக்கும் பொழுது நம்மளுக்கு அந்த ஒரு நாளைக்கு தேவையான எனர்ஜி, புரோட்டீன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ நம்மளுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். அப்புறம் நம்ம மற்ற உணவுகள்லாம் சாப்பிட்றோம்ல, அதெல்லாம் ஈஸியாக செரிமானம் ஆக்குறதுக்கு இது நம்மளுக்கு கிடைக்கும். நல்லா அந்த டேயை நம்ம நல்லா எனர்ஜெட்டிக்காக இருப்போம். இது காலை உணவாக நம்ம எடுக்கும் பொழுது. இது எவ்வளவு அளவு எடுக்கணும்னா 1 கிண்ணம் போதும். இதை நம்ம வெறும் அந்த ஸ்ப்ரவுட்டை சாப்பிட்றதுக்கு
பிடிக்கலனா சாலட் மாதிரி செஞ்சு அது கூட வெங்காயம், தக்காளி, ஆனியன், கேப்சிகம், கொஞ்சோண்டு மல்லித்தழை இதெல்லாமே கட் பண்ணி கொஞ்சோண்டு மிளகுத்தூள் ஸ்ப்ரெட் பண்ணி அதை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியும் சாப்பிடலாம். இது பாசிப்பயிரில் மட்டும்தான் இந்த முளைக்கட்டி சாப்பிட்லாமா அப்படின்னா இல்லை. நம்மள்ட்ட கொண்டைப்பயிறு இருந்துச்சுன்னா கொண்டைப்பயிறு, கொள்ளு, இந்த பாசிப்பயிறு இந்த 3மே வந்து நம்ம முளைக்கட்டி வச்சு சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு வந்து விட்டமின் B12 புரோட்டீன்ஸும் நம்மளுக்கு நிறையா கிடைக்கும். மெக்னீஷியம் கிடைக்கும். விட்டமின்ஸ் எல்லா விட்டமின்ஸுமே நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது புரோட்டீன்ஸ் வந்து இந்த மாதிரி சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். நார்மலாக நம்ம வந்து வேக வச்சு சாப்பிட்றத விட முளைக்கட்டி சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு பல மடங்கு புரோட்டீன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து 3வதா இருக்கக்கூடிய உணவு என்னன்னா வெந்தய விதைகள் தான். வெந்தய விதைகளை நம்ம எடுக்கும் பொழுது நரம்புகளில் ஏற்படக்கூடிய அந்த எரிச்சல் வந்து நம்மளுக்கு ஒரு தீர்வுக்கு வர ஆரம்பிக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க சொல்லுவாங்க, நரம்புக்கு உள்ளலாம் எரியுது, நரம்புக்கு உள்ளலாம் வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஒரு நல்ல தீர்வு என்னன்னா வெந்தய விதைகள் தான். இது வந்து ஃபெனுக்ரிக் சீட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அது வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் நம்ம எடுத்துக்கிறலாம். நைட்டு ஒரு டீஸ்பூன் ஊற வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றில் நம்ம குடிக்கிறது நம்மளுக்கு ரொம்ப போதுமானது. வாரத்துக்கு 5 நாள் வந்து நம்ம தொடர்ந்து குடிச்சோம்னாவே நம்மளுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து வந்து இந்த இப்படி குடிக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா நரம்புகளுக்கு வந்து ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பவரை வந்து கொடுக்கக்கூடியது தான் இந்த வெந்தய விதை தண்ணீர். இல்லை நீ ஊற வைக்கல அப்படின்னா சில பேர் மறந்துடுவாங்க. அப்போ என்ன பண்ணீங்கன்னா காலையில் வெந்தய விதையை எடுத்து அப்படியே வந்து வாயில் போட்டுட்டு தண்ணியை குடிச்சிருங்க. அந்த மாதிரியும் நம்ம சாப்பிட்லாம். இதனால் நம்மளுக்கு என்ன நன்மைகள் கிடைக்குதுன்னா நரம்புகளில் வந்து சுகர் வந்து டெபாசிட் ஆகாமல் இருக்கிறத குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. அதான் சர்க்கரை நோயாளிகள்லாம் சொல்லுவாங்கள்ல, நரம்புகளுக்கு உள்ளே வந்து வலிக்குதுன்னா அந்த நரம்புகளுக்கு உள்ளே போய் சுகர் வந்து டெபாசிட் ஆகியிருக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கு இந்த வெந்தய தண்ணி வந்து யூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் டயாபெட்டிக் நியூரோபதி உள்ளவர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதாவது சுகர் இருக்கிறவங்களுக்கு இது இந்த தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நரம்புகளில் ஏற்படக்கூடிய அந்த எரிச்சல் குறையும். கால்களில் ஏற்படக்கூடிய அந்த எரிச்சல் எல்லாமே குறையும். இரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுக்கு இது உதவி பண்ணும். அடுத்து 4வது உணவு என்னன்னா பசலைக்கீரைங்க. பசலைக்கீரையில் வந்து நிறையா மெக்னீஷியம், அயன் இருக்குது. விட்டமின் கே வந்து நிறையா இருக்குது. இது 3மே வந்து இருக்கக்கூடிய ஒரு கீரை அப்படின்னா பசலைக்கீரை தான். இது கொடி பசலையாக இருந்தாலும் சரி, குத்து பசலையாக இருந்தாலும் சரி, ஆனால் பசலைக்கீரைங்க. இது நரம்புகளுக்கு மிகவும் ரொம்ப முக்கியமானதே வந்து மெக்னீஷியம். இந்த மெக்னீஷியம் குறைஞ்சிடுச்சுன்னா நம்ம உடல் முழுக்க நரம்பு வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நரம்பு வலிக்க ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே மெக்னீஷியம் குறைபாடு தான். ஸோ இந்த கீரையில் மெக்னீஷியம் அதிகமாக இருக்குது, இரும்பு சத்தும் அதிகமாக இருக்குது, விட்டமின் கேயும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கீரை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா வாரத்துக்கு 3லேருந்து 4 நாள் இந்த கீரையில் கூட்டோ இல்லை கடையலோ ஏதாவது ஒன்று பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மெக்னீஷியம் குறைபாடு சரியாயிரும். நரம்பு வலி கண்டிப்பாக குறைய ஆரம்பிச்சிடும். எதுக்காக இந்த பசலைக்கீரையை சாப்பிட சொல்கிறோம்னா அதில் மெக்னீஷியம் அதிகமாக இருக்குது. அடுத்து வந்து நர்வ்ஸை நம்மளுடைய நரம்புகளை வந்து ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு உதவி பண்ணும். அப்புறம் இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய மசில்ஸ்க்கு வந்து இது உதவி பண்ணும். நர்வ்ஸ்க்கு நல்ல ஆக்சிஜனை அதிகப்படுத்துறதுக்கு இது உதவி பண்ணுது. அதே மாதிரி விட்டமின் கே இருக்குது. ஸோ அதனால் பிளட் சர்க்குலேஷனை சீராக வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணுது. இதில் கால்சியம் அதிக அளவில் இருக்குது, போலேட்டும் அதிக அளவில் இருக்குது. அதனால் நம்மளுடைய மூளைக்கும் நம்மளுடைய நரம்புக்கும் ஒரு சிறந்த உணவு அப்படின்னா அது இந்த பசலைக்கீரை தான். மூளை, நரம்பு எல்லாத்தையுமே ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பசலைக்கீரையை நீங்கள் வாரத்தில் 3லேருந்து 4 நாட்கள் தாராளமாக எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம உணவுகளை பார்த்தாச்சு. அதையும் தாண்டி நம்ம வாழ்க்கையில் சில மாற்றங்களை கொண்டு வரணும். நரம்புகளை பலமாக்க 5 சிம்பிளான லைஃப் ஸ்டைல் டிப்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது 30 நிமிடம் வந்து நம்ம டெய்லி நடைப்பயிற்சி நமக்கு வேணும். ஏன்னா ரத்த ஓட்டத்தை சீராக்கி நரம்புகளுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடியது நம்மளுடைய நடைப்பயிற்சி. ஸோ 30 நிமிஷம் டெய்லி நீங்கள் வாக்கிங் போங்க. அதுக்கப்புறம் தினமும் 5 நிமிஷம் வந்து நம்மளுடைய
உங்களுடைய காலுக்கு வந்து சின்னதாக ஒரு மசாஜ் கொடுங்க. ஏன்னா நரம்புகளில் வந்து சர்க்குலேஷனை அதிகரிக்க செய்யும் அது. ஸோ கால் பாதத்தில் சின்னதாக ஒரு மசாஜ் கொடுங்க. ஓகேங்களா? அடுத்து விட்டமின் டிக்கு நம்ம தினமும் நம்ம சூரிய வெளிச்சத்தில் 10 நிமிஷம் நில்லுங்க. ஏன்னா நம்மளுடைய தோலில் சூரிய ஒளி பட நம்மளுக்கு விட்டமின் டி வந்து நேரடியாக கிடைக்கும். இது நரம்புகளுக்கு நேரடியாக போய் நம்மளுடைய நரம்புகளை வந்து ஸ்ட்ரென்த்தாக வைக்கிறதுக்கு உதவி பண்ணும். அதாவது ஒரு 10 நிமிஷம் சூரிய வெளிச்சத்தில் நிற்க முடிஞ்சால் நிடுங்க. இல்லைன்னா பேசாமல் நடைப்பயிற்சி செய்ய சொன்னோம்ல, அப்போ சூரிய வெளிச்சத்தில் 10 நிமிஷம் நடைப்பயிற்சியும் செஞ்ச மாதிரி இருக்கும். சூரிய வெளிச்சமும் நம்ம மேலே பட்ட மாதிரியும் இருக்கும். இல்லை என்னால் நடக்க முடியலை, சூரிய ஒளியை பார்த்தபடியே உட்கார்ந்து யோகா பண்ணுங்க. அப்படியாவது சூரிய வெளிச்சம் உங்கள் மேலே படும். விட்டமின் டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போ உங்களுடைய நரம்புகளும் எலும்புகளும் ஸ்ட்ரென்த்தாக ஆரம்பிக்கும். 4வது பாயிண்ட் என்னென்னா, நம்ம நீண்ட நேரம் ஒரு இடத்துல உட்கார்றது. அப்போ நம்ம எந்திரிச்சு ஒரு 2 நிமிஷம் நடந்துட்டு திருப்பி உட்காரணும். ஒவ்வொரு 45 நிமிஷத்துக்கும் ஒரு முறை நீங்கள் எந்திரிச்சு நிற்கணும், இல்லைனா உட்காரணும். ஒரே பொசிஷனில் இருக்காதீங்க. உட்கார்ந்துருந்தால் உட்கார்ந்துருக்கிறது, படுத்திருந்தால் படுக்கிறது, இந்த மாதிரி ஒரே நிலையில் உடலை இயக்காதீங்க. அவ்வப்போது எந்திரிச்சு உடலுக்கு வந்து ஒரு இயக்கத்தை கொடுத்துட்டு திருப்பி இருங்க. அடுத்து 5வது பாயிண்ட்டும் அதே தான். மொபைல் டிவிக்கு முன்னாடி அதிக நேரம் உட்கார வேண்டாம். நம்மளுடைய நெக் நர்வ்ஸ்க்கு வந்து அதிக ஸ்ட்ரெஸ் ஆயிரும். மொபைலை பார்க்கும் பொழுது இப்படின்னு நம்ம கழுத்தை சாய்ச்சிட்டு பார்க்குறது, நேராக பார்க்குறது, இதனால் வந்து நம்ம கழுத்தில் இருக்கக்கூடிய நரம்புக்கு வந்து பாதிப்பு ஏற்படும். ஸோ முடிஞ்ச அளவு டிவி, மொபைல் ஃபோனை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். நண்பர்களே, 60 வயதுக்கு பிறகு நரம்பு வலி, கை கால்கள் வந்து உணர்ச்சி வந்து குறைதல், நரம்புகள் மரத்து போகிறது, கை கால் மரத்து போகிறது, இது எல்லாமே வந்து வயசு காரணம்னு நினச்சிட்டு நீங்கள் அதை அப்படியே ஒதுக்கி விட வேண்டாம். சரியான உணவும் சரியான வாழ்க்கை முறை இது 2மே இருந்தால் 60 வயதில் என்ன 70, 80 வயது கூட ஆனாலும் நரம்புகள் மிகவும் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஸோ நம்மளுடைய உணவு முறையும் வாழ்க்கை முறையும் நம்ம மாற்றிக்கிட்டோம்னா நம்ம 60 வயதுலேயும் 20 வயது போல் இளமையாக இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.